சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அப்படி நடக்க போகிற அந்த கிராண்ட் ஃபினாலேல யார் டைட்டில் வினராக வர போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருக்கு. காரணம், இந்த சீசனில் ஃபினாலேவுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக பாடக்கூடியவங்க. விஷ்ணுவர்தன், அஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி, அபிஷேகா, கடைசியா சுமன் ராஜ். இந்த 6 போட்டியாளர்களும் கண்டிப்பா டைட்டிலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல யாரு அந்த டைட்டிலை வின் பண்ண போறாங்க, டிஆர்ஏ ஹோம்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை யாரு வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. போன சீசன் வரைக்கும் வெறும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை மட்டும்தான் பரிசா கொடுத்தாங்க. இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இருந்துதான் முதல் முறையா 50 லட்ச ரூபா வீட்டை 1 கோடி ரூபாய் வீட்டா மாத்திருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா இந்த சீசன்ல வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுலயும் வெற்றி பெறக்கூடிய அந்த நபருக்கான அந்த பரிசு 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் அப்படியே டபுள் ஆஃப் த அமௌண்ட்டா மாறி இருக்கு. அந்த ஒரு காரணத்தால கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில எல்லாரும் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட தான் இப்ப பிராக்டிஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்களோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, இன்னொரு பக்கம் ஜட்ஜஸோட முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கு. மோக்ஷிதா இந்த சீசனோட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட். அவங்க ஃபினாலேல ஒரு ஃபைனலிஸ்டா கூட இடம்பெறாதது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் அபிஷேகா அப்படின்னா சுமன் ராஜ், இந்த 2 போட்டியாளருக்கு பதிலாக யாராவது ஒருத்தவங்களுக்காக மோக்ஷிதா ஃபினாலேவுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது மக்களோட ஆதங்கமாக இருந்து வந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான ப்ரோமோஸ் வெளியாகும் போது அந்த ப்ரோமோ எல்லாத்துலேயுமே மோக்ஷிதாவை எதுக்காக ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பண்றதா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினரா அபிஷேகா தான் வருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க டைட்டில் வினரா வரல அப்படின்னாலும் ரன்னர் அப்பாவோ செகண்ட் ரன்னர் அப்பாவோ வந்துருவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 4 வாரங்கள், அதாவது டிக்கெட் டு ஃபினாலேவோட முதல் 4 வாரங்கள் ரொம்ப டஃப்பான ரவுண்டா இருந்துச்சு. அதுலயும் தன்வியெல்லாம் சூஸ் பண்ணும்போது வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் 2 பாட்டை பாட சொல்லி ரொம்ப டஃப்பான ரவுண்டா வச்சாங்க. ஆனா கடைசி வாரம் 5வது வாரம் அபிஷேகாவை சூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பீப்புள் சாய்ஸ் ரவுண்டில் அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த பாட்டை பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அபிஷேகா கிராமிய சார்ந்த பாடல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க. இந்த சீசனுக்கு அபிஷேகாவை அறிமுகப்படுத்தி வச்சதே அந்த கிராமிய பாடல்கள் தான். அந்த சாங்கை விட்டு வைப்பாங்களா, அடித்து தூள் கலப்புற மாதிரி பாடிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் மற்ற போட்டியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தெரியுது. அது மூலயமா அபிஷேகா வாலண்டியரா இந்த ஃபினாலே ரேஸ்ல புஷ் பண்ணி தள்ளி விட்ட மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு ஆதங்கம் தான் இப்போ ஃபேன்ஸுக்கு இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க அபிஷேகாவுக்கு பதிலாவோ இல்ல சுமன்ராஜுக்கு பதிலாவோ மோக்ஷிதாவோ உள்ள அனுப்பியிருக்கலாம். அப்ப நீங்க நினைக்கக்கூடிய ஆள் ஃபைனலிஸ்டா வந்துட்டாங்க, டைட்டில் வின்னரும் நீங்க நினைக்கக்கூடிய ஆள் தான் வருவாங்களா, இல்ல மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த சீசனோட டைட்டில் வினரா அபிஷேகா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அபிஷேகா டைட்டில் வினருக்கு டிசர்விங்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.